Hello, hi guys. ஹெஸ்பொல்லா இது லெபனான் நாட்டை தளமாகக் கொண்ட ஒரு ஷியா இஸ்லாமிய போராளிக் குழு, இராணுவ அமைப்பு மற்றும் அரசியல் கட்சி. ஹெஸ்பொல்லா லெபனானின் இறையாண்மை மற்றும் ஷியா சமூகத்திற்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்களுக்கு எதிராக லெபனான் உள்நாட்டுப் போரின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்க்க லெபனான் மீதான இஸ்ரேல் நாட்டின் படையெடுப்பின் போது 1982 நிறுவப்பட்டது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் நாட்டை விரட்டி அங்கு இஸ்லாமிய குடியரசை நிறுவுவதே ஹெஸ்பொல்லா இலக்காக இருந்தது. ஹெஸ்பொல்லா அமைப்பு ஆரம்பத்தில் ஈரானின் ஆதரவுடன் உருவாக்கப்பட்டது. குறிப்பாக இது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை, அதாவது IRGC இன் ஆதரவுடன் உருவாக்கப்பட்டது. ஹெஸ்பொல்லா லெபனான் நாட்டில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் செல்வாக்கை எதிர்ப்பதை நோக்கமாக கொண்டது. ஹெஸ்பொல்லா அதிகாரப்பூர்வமாக தி பார்ட்டி ஆஃப் காட் என்று அழைக்கப்படுகிறது. ஹெஸ்பொல்லாவின் லீடர்ஷிப் ஐ பொறுத்தவரை 1992 முதல் பொதுச் செயலாளராக ஹசன் நஸ்ரல்லா உள்ளார். ஷியா இஸ்லாமியவாதம், மேற்கத்திய எதிர்ப்பு மற்றும் இஸ்ரேலிய எதிர்ப்புணர்வு போன்றவை ஹெஸ்பொல்லாவின் சித்தாந்தமாக உள்ளது. மேற்கத்தியர்களை குறிவைத்து கடத்தல் மற்றும் கார் குண்டுவெடிப்பு உள்ளிட்ட பயங்கரவாத செயல்களை ஹெஸ்பொல்லா நடத்தியதாக கூறப்படுகிறது. ஹெஸ்பொல்லா ஒரு சக்தி வாய்ந்த இராணுவ பிரிவை கொண்டுள்ளது. ஹெஸ்பொல்லா 2006 லெபனான் போர் உட்பட இஸ்ரேலுடன் பல மோதல்களில் ஈடுபட்டுள்ளது. வன்முறை மற்றும் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற பல உலக நாடுகளால் ஹெஸ்பொல்லா ஒரு பயங்கரவாத அமைப்பாக கருதப்படுகிறது. இஸ்ரேலுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகள் உட்பட சிரியா, ஏமன் என பிராந்திய மோதல்களிலும் ஹெஸ்பொல்லா ஈடுபட்டுள்ளது. ஹெஸ்பொல்லா லெபனான் நாட்டில் குறிப்பிடத்தக்க அரசியல் இருப்பை கொண்டுள்ளது. ஹெஸ்பொல்லா லெபனான் பாராளுமன்றத்தில் இடங்களை கொண்டுள்ளது மற்றும் பல்வேறு கூட்டணி அரசாங்கங்களின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. போர்க்குணமிக்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் ஹெஸ்பொல்லா லெபனானின் ஷியா மக்களிடமிருந்து ஆதரவை பெற பள்ளிகள், மருத்துவமனைகள், நலத்திட்டங்கள் உள்ளிட்ட விரிவான சமூக சேவைகளையும் செய்கிறது. லெபனான் நாட்டின் அரசியல் நிலப்பரப்பை வடிவமைப்பதில் ஹெஸ்பொல்லா முக்கிய பங்கு வகிக்கிறது. ஹெஸ்பொல்லாவின் மத்திய கவுன்சில் ஸ்ட்ராட்டஜிக் முடிவுகளை எடுக்கிறது. ஹெஸ்பொல்லா ஈரான், சிரியா மற்றும் ரஷ்யாவுடன் நெருங்கிய உறவுகளை கொண்டுள்ளது. ஹெஸ்பொல்லா ஈரானுடன் நெருக்கமாக இருப்பதால் கணிசமான ஆயுத உதவிகளை பெறுகிறது. உண்மையில் ஹெஸ்பொல்லாவின் ஈரானிய உறவுகள் காரணமாக நிதி, போர் பயிற்சி மற்றும் ஆயுதங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஹெஸ்பொல்லா ஈரானிடமிருந்து கணிசமான ஆதரவை பெறுகிறது. இந்த உறவு அதன் இராணுவ திறன்களையும் அரசியல் செல்வாக்கையும் கணிசமாக மேம்படுத்தியுள்ளது. சிரிய உள்நாட்டுப் போரில் ஹெஸ்பொல்லா சிரிய அரசாங்கத்தின் முக்கிய கூட்டாளியாக இருந்து அதிபர் பஷர் அல் அசாத்தின் ஆட்சிக்கு ஆதரவாக இருந்து வருகிறது. இந்த ஈடுபாடு பிராந்தியத்தில் ஹெஸ்பொல்லாவின் செல்வாக்கை விரிவுபடுத்தியுள்ளது. ஹெஸ்பொல்லா சிரிய உள்நாட்டுப் போரில் சிரிய ஜனாதிபதி பஷர் அல் அசாத்தை ஆதரித்து ஏமன் நாட்டின் மீது மோதலில் ஈடுபட்டுள்ளது. ஹெஸ்பொல்லா சிரிய உள்நாட்டுப் போர், ஏமன் மோதல் மற்றும் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் ஆகியவற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பல உலக நாடுகள் ஹெஸ்பொல்லாவை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது. முக்கியமாக அமெரிக்கா, UK, கனடா, சில ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் ஹெஸ்பொல்லாவை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது. ஹெஸ்பொல்லாவின் நடவடிக்கைகள் மற்றும் ஈரானுடனான அதன் நெருங்கிய உறவுகள் பிராந்திய புவிசார் அரசியலை சிக்கலாக்குகின்றன. உண்மையில் இஸ்ரேல் நாடு மற்றும் ஹெஸ்பொல்லா என இருவரும் பரம விரோதிகள். லெபனானுக்குள் ஹெஸ்பொல்லாவின் செல்வாக்கு அரசியல் சர்ச்சைக்கு ஒரு ஆதாரமாக உள்ளது. அதன் இராணுவ திறன்களும் அரசியல் பலமும் லெபனானின் இறையாண்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் பிரிவினைகளுக்கு பங்களிப்பதாகவும் விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். 1983 பெய்ரூட் பாராக்ஸ் குண்டுவெடிப்பு, அர்ஜென்டினா நாட்டில் 1994 AMIA குண்டுவெடிப்பு என ஹெஸ்பொல்லா பயங்கரவாத தாக்குதல்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சிரியாவில் மனித உரிமை மீறல்களுக்காக ஹெஸ்பொல்லா மிக பெரிய அளவில் விமர்சிக்கப்படுகிறது. ஹெஸ்பொல்லா பிராந்திய மோதல்கள் மற்றும் உறுதியற்ற தன்மையை தூண்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஹெஸ்பொல்லாவின் இராணுவ வலிமை மற்றும் அரசியல் செல்வாக்கு லெபனானின் உள் அரசியல், இயக்கவியல் மற்றும் குறுங்குழுவாத பதட்டங்களுக்கு பங்களிக்கிறது. ஹெஸ்பொல்லா இஸ்ரேல் நாட்டையும் மத்திய கிழக்கில் மேற்கத்திய சக்திகளையும் மிக பெரிய அளவில் எதிர்க்கிறது. ஹெஸ்பொல்லா ஈரான் நாட்டின் பினாமியாக செயல்படுகிறது.
கருதப்படுகிறது. அதன் மிகப்பெரிய பயனாளி ஹெஸ்போலா போராளிகளின் மதிப்பீடுகள் வேறுபடுகின்றன. 20,000 முதல் 50,000 வரை இருக்கலாம். மேலும் ஹெஸ்போலா இஸ்ரேலுடனான 2006 போரில் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தது. ஒட்டுமொத்தமாக ஹெஸ்போல்லா மத்திய கிழக்கு அரசியலில் ஒரு சிக்கலான மற்றும் செல்வாக்குமிக்கதாக இருக்கிறது. லெபனானிலும் பிராந்தியத்திலும் அதன் செல்வாக்கை பராமரிக்கவும் விரிவுபடுத்தவும் அதன் இராணுவ அரசியல் மற்றும் சமூக பாத்திரங்களை பின்னி பிணைந்துள்ளது. ஹெஸ்போலா லெபனான் மற்றும் பரந்த மத்திய கிழக்கில் குறிப்பிடத்தக்க இராணுவ அரசியல் மற்றும் சமூக பாத்திரங்களை கொண்ட ஒரு பன்முக அமைப்பு ஆகும்.